மக்களை வணக்கம். நான் உங்கள் விஎஸ்கே. ஃபோர்டு ஃபியஸ்டா பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ்க்காக வந்திருக்கு. அது என்னன்னா, பகலில் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏசி கூலிங் கம்மியாக இருக்குது, நைட்டில் ஓட்டுறப்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை நம்ம செக் பண்ணி பார்த்ததுல என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு காட்டுறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் நிறைய வரும். அது எதனால் வரும் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் போயிடுச்சு. இது வந்து ஃபோர்டு வண்டிக்கு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது போயிடுச்சு அப்படின்னா ஸ்லோ ஸ்பீடு ஓடாது, அதனால கூலிங் கம்மியாக வரும். சாக்கெட்டும் ரெசிஸ்டரும் புதுசாக போட்டிருக்கோம். ஃபேன் ஓடிட்டு இருக்கு. ஸ்லோ ஸ்பீடு ஓடுறதால கூலிங் எப்பவுமே கரெக்டாக மெயின்டைன் ஆகும். சில வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் போனதால் ஹை ஸ்பீடு மட்டும் தான் ஓடி ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் ஓன்னு சவுண்ட் வரும். அந்த மாதிரி ஓடிச்சு அப்படின்னா கூலிங் கம்மியாயிடும், இன்ஜின் டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சுட்டோம். ஏசி கேஸ் ஃபில் பண்ணிட்டு ரெசிஸ்டர் மாற்றிட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த வெயிலையும் பார்த்தீங்கன்னா கூலிங் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். 6.7 ரூம் டெம்பரேச்சர். இதுக்கு மேலே கூலிங் தேவைப்படும் நினைக்கிறீங்க? பக்காவாக இருக்கா? சூப்பர். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வெயில் எல்லாம் நிற்கலைங்க, உள்ள தான் நின்று ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும். பக்காவாக வேலை முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வண்டியோட தேவை என்னன்னு தெரிஞ்சு வேலை செய்தா விஎஸ்கே மோட்டார். நம்ம செஞ்சிருக்க வேலை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பராக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க மக்களே. பை பாய்.